நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். வாங்க வாங்க. பார்க்கலடா. இல்ல சார், பார்க்கல சார். பார்க்கலடா. பார்க்கல. வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க. ரோட்டை கிராஸ் பண்ணிட்டோம். சார், கண்ணு தெரியாத எங்களுக்கு ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். பார்க்கலடா. பார்க்கல சார். சரி, அப்ப அவளை கேட்கற மாதிரி இன்னும் சத்தமாகத்து. சார், கண்ணு தெரியாத எங்களுக்கு ரோட கிராஸ் பண்ணி வச்சு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா வாழணும் சார். இல்ல சார், பார்த்த மாதிரியும் இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு சார். என்ன சொல்ற சார்? நீங்க கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க சொன்னீங்க, ஆனா நான் கேரக்டராவே வாழ்ந்துட்டேன் சார். நீங்க வேற பாக்குறாங்களான்னு கேட்டீங்களா? நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன் சார். அப்போ இவ்வளவு நேரம் அவ பாக்குறாளான்னு கேட்டப்போ பார்க்கலன்னு சொன்னி, அதுக்கு என்னடா அர்த்தம்? சார், நான் அவங்கள பார்க்கலன்னு சொன்னேன் சார். கண்ணு தெரியாத மாதிரி ஒன்னு நடிக்க வச்சு ஒன்னே பார்க்க சொன்னேன் பாரு. ஏன் தப்பு தான். சார், இப்ப என்ன சார் பண்றது? பண்ணுவோம். பிளான் பி. மனிதனையத்தால கவ்வி எடுக்கலாம் பார்த்தேன், ஆனா முடியல. அடுத்ததா கொடை வள்ளல் அவதாரம் எடுக்க போறேன். அதுல அவ நிச்சயம் விழுந்துருவா. அதுதான் பிளான் பி. இந்த வழியா தான் அவ வருவா. இந்த பிளானுக்கு இந்த இடம் தான் பர்ஃபெக்ட். சார், உங்க தேவதா சார்? என் தேவதையா? இதான் என் தேவதை சார். அந்த அம்மாவுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க சார். தேவதை. பார்க்கல சார். பார்க்கலையா? கத்துங்கடா. கத்துங்க சார். ஐயா தர்ம பிரபுவே, கடவுளை போட்டோல பாத்திருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். மாடர்ன் Dress போட்ட மகா பிரபுவே, வள்ளலே, தேவை இந்த பூமிக்கு தேவை. உங்களை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அந்த அதிர்ஷ்டமான பொண்ணு கூடிய சீக்கிரம் உங்க கண்ணு முன்னாடி வருவா. பார்த்தலா? பார்த்த மாதிரியும் இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு. ஒழுங்கா சொல்லு, என்ன கொலைகாரனாக்காத. இல்ல சார், அவங்க கையில இருக்க கவரை தான் சார் பார்த்துட்டு போனாங்க. நான் நோட் பண்ற நேரத்துல நீங்க நோட்டை நீட்டினீங்களா, அதை நான் நோட் பண்ணிட்டேன். அதனால அவங்கள பார்க்கல சார். எந்திரிங்க. புடவைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நீங்க போட்ட சத்தத்துக்கு கொடுக்கலையடா அவ. ஆமா சார். நான் விட மாட்டேன். விட மாட்டீங்களா? அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க? அவ என்னோட மனித நேயத்தையும் கண்டுக்கல, கொடைவள்ளல் குணத்தையும் ஏத்துக்கல. அடுத்த ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயிசம் தான் சார். செம்ம சார். இப்போ நீ என்ன பண்ற? ஒரு ரவுடி மாதிரி போய் அவ கையை பிடிச்சு வம்பு இழுக்கிற. அவ என்ன காப்பாத்துக்க கத்துவா. அந்த நேரத்துல நான் ஹை ஸ்பீட்ல ஓடி வந்து டிஷ்யூம்னு அடிச்சு கீழே போடுவேன். அப்போ நீ என்ன செய்யணும்? என்ன கையெடுத்து கும்பிட்டு, உங்க பவர் தெரியாம இந்த பொண்ணு கையை பிடிச்சு இழுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடணும். நம்ம மானத்தை காப்பாத்தின வீரன் இப்படி ஒருத்தன் தான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு அப்படியே கட்டு பிடிச்சுவா. அப்புறம் என்ன? டும் 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 தான். சரிங்க சார். சீக்கிரம் போய் நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணு. ஓகே சார், பண்ணலாம். கிளைமேக்ஸ் சீன் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகணும். யார் நீங்க? எதுக்கு குறுக்க வந்து நிக்கிறீங்க? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்தா என்ன மாதிரி ஒரு வாலிப பையன் குறுக்க வந்து ரசிக்கத்தான் செய்வான். ஆளு சும்மா டக்கரா இருக்கியே. ஏய், தனியா போற பொண்ணு இப்படி வழி மறிச்சு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணுங்க கிட்ட வெக்கப்பட்டா நினைச்சதை அடைய முடியாதுமா.
சும்மா மூர்க்கமா இருக்கணும், அப்பதான் தட்டி தூக்க முடியும். ஏய், உன் பேச்சு சரியில்லை, மரியாதையா விலகி போயிரு. அதான் உனக்கு நல்லது. போடா. அட ஏய், நின்னு பேசு. பாடுறா, சொல்லத்துக்கு கோவம் வருது, சும்மா சொல்லக்கூடாது. கோவத்துல கூட செம்ம அழகா இருக்க நீ. மாமா கைய பிடிச்சுக்கவா? ஆளை பார்த்தா பைல்வான் மாதிரி இருக்கான். ஒத்தடிக்கு இப்படி சுத்துறான். பேமெண்ட் வேற பத்தலன்றான். என்ன விழுந்துட்டான்? ஒரு பொண்ணு தனியா போனா கையை பிடிச்சு இழுப்பியா? கருமம் முடிச்சவனே. என்ன மட்டும் இல்லடா, வேற எந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிட்டாலும் தேடி வந்து உன் கையை உடைப்பேன். பொறுக்கி ராஸ்கல். ஆஹா, நம்ம தேவதை வேற மாதிரி ஆக்ரோஷத்துல இருக்காளே. புடி குடி. சார், என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஆளுதான் சார் சாஃப்டா இருக்காங்க, அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுகுது சார். இப்படி ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளோ பண்றீங்களே, அப்படி யார் சார் அவங்க? நான் கட்டிக்க போறவன் சார். ஒரு பொண்ணுக்காக இத்தனை ஆளுங்களை வச்சு பேட்டா கொடுத்து பிளான் ஏபின்னு பண்றீங்களே, எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதான். இவ்வளோ நேரம் பழகிருக்கோம், உங்க பேராவது சொல்லுங்க சார். ஏன் பேரா? ஆமா சார். மை நேம் இஸ் சூர்யா. S.J. சூர்யா. வரட்டா? ஏமா, அந்த டாக்டர் எப்பமா வெளியில வருவாங்க? இப்ப டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற நேரம் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வருவாங்க. விமலா, அங்க பாரு. அங்க பாரு, போன்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான் அந்த ஹாஸ்பிடல் சீஃப் டாக்டர் மாலினி. ஓ, அவங்க இவங்க தானா? ஆமா, உங்க அக்கா கமலா நர்ஸா வேலை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா. கமலா யார் கூடயும் ரொம்ப சீக்கிரம் ஒட்டிக்குவாமா. அவ குணமே அப்படிதான். ஒரு முறை இப்படிதான். போது நிறுத்து. இப்ப உங்க அக்காவோட புராண கதை பேசுறதுக்காக இப்ப இங்க வரல. அவங்களும் உன் அக்காவும் ரொம்ப பழக்கம்னு தான் நான் சொல்ல வந்தேன். மன்னிச்சிருங்கம்மா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட பிரசவ ரெக்கார்டு எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்க கிட்ட இருந்துதான் ருத்ராவோட பிரசவ ரெக்கார்டை நீ எடுத்துக்கிட்டு வரணும். உன் அக்கா கமலா எதுக்காக சரஸ்வதி கிட்ட அந்த ரெக்கார்டை கேட்டாங்கிற ரகசியம் அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அதனால அத கண்டிப்பா நீ எடுத்தே தீரணும். நீங்க சொல்ற மாதிரியே எப்படியாவது அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றமா. ஆனா இதான் கடைசி வேலை. இது முடிஞ்சதும் நீங்க பேசின 5 லட்சத்தை எனக்கு கொடுத்துடணும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேமா. நான் என் வீட்டுக்கு போகணும். சரிங்களா? அந்த ரெக்கார்டை நீ எடுத்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலையே இருக்காதே. அப்புறம் நான் ஏன் உன்னை வச்சுக்க போறேன்? அந்த ரெக்கார்டை எடுத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. நான் கண்டிப்பா அதை எடுத்து கொடுத்துருவேன். ரொம்ப நல்லது. டாக்டர் மாலினியோட காரை நல்ல அடையாளம் பார்த்து வச்சுக்கோ. கார்ல இருந்துதான் நம்மளோட பிளானே நம்ம ஆரம்பிக்க போறோம். அம்மா, காரையும் டாக்டரையும் நல்லா பாத்துக்கிட்டேன். சரி, இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், கிளம்பலாம். சரி. என்ன மருமகளே, திடீர்னு புடவைக்கெல்லாம் மாறிட்ட? என்ன விசேஷம்? அத்தை, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு நித்யாவோட வெட்டிங்னு சொன்னல அத்தை, அதுக்கு தான் அத்தை கிளம்பிட்டு இருக்கேன். சாரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மருமகளே. உனக்கு அப்படி ஒரு மேட்ச்.
இன்னைக்கு கல்யாணத்துக்கு வர உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன் புடவை பத்தி தான் பாரு பேசுவாங்க. இந்த புடவை உனக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அத்தை, இந்த புடவைய எனக்கு யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரு? நம்ம சிவா தான். ஆ? என்ன மருமகளே சொல்ற? இந்த புடவை சிவா எடுத்து கொடுத்தானா? ஆமா அத்தை. நான் நிறைய புடவை சிவாவுக்கு காட்டினேன். ஆனா அவனுக்கு இந்த saree தான் பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு ரொமான்டிக்கா சொல்லி என்கிட்ட இது கொடுத்தான் தெரியுமா? இவ்ளோ நல்ல விஷயம் நடந்திருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளே. இன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நீ போற. கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாருமே உன் கல்யாணத்துக்கு வருவாங்க பாரு. அதுக்கப்புறம் உன் அம்மா ருத்ராவே உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுவாங்க பாரு. சரி, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுல? ஆமா அத்தை, நான் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். வா. என்ன மருமகளே, நம்ம மேனேஜரோட மொத்தம் 4 பேர் வந்து உட்கார்ந்திருக்காங்க. தெரியல அத்தை, வாங்க என்னன்னு கேட்போம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆ, சார் இவங்க தான் அனிதா மேடம். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. மேனேஜர், யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் நம்ம கம்பெனியோட நியூ கிளையண்ட் மேடம். கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுக்கு ருத்ரா மேடம் வர சொல்லியிருந்தாங்க. அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா ருத்ரா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காளே. ஆ தெரியும் மேடம். நான் மேடத்துக்கு கால் பண்ணேன். அவங்க தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏ பிரியா, மா, இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. ஏன் ஏசி ஆன் பண்ணல? அங்க பாரு, வந்திருக்கவங்களுக்குலாம் வேர்க்குது பாரு. ஏசி ஒர்க் ஆகலம்மா. ஏசி மெக்கானிக் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. ஏசி தானே ஒர்க் ஆகல. ஃபேனை இங்க எடுத்து வைக்க சொல்லு போ. சரிங்கம்மா. ஏன் நில்லு. மா, அவ எங்க? சாமிக்கு பூ பறிக்கிறதுக்காக நம்ம வீட்டு கார்டனுக்கு போயிருக்காமா. சரி, நீ போ, ஃபேன் அரேஞ்ச் பண்ணு.